ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54 அதிகாரம் 5வது வசனம். மன்னிக்கவும், 54 5வது வசனம். ஏசாயா 54:5. உன் சிருஷ்டிகிற 54:5. பாருங்க, உன் சிருஷ்டிகளே உன் நாயகர். இன்னைக்கு பிரசங்கத்தோட தலைப்பே இதுதான். கேக்குதா? இயேசுவே என் நாயகர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரசங்கத்துக்கு தலைப்பு வச்சிருக்கோம். இங்க உன் சிருஷ்டிகளேன்றதுல உன்னை உருவாக்கின உன் தேவன். உன் நாயகர்ங்கிறது சில மொழிபெயர்ப்புகள்ல ஹீரோ அப்படின்னு வரும். அதுதான் நம்ம போஸ்டர்களும் போட்டுருக்கோம். ஜீசஸ் இஸ் மை ஹீரோ, இயேசுவே என் நாயகர் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய உலகத்துல என்ன பண்றாங்க, எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், இவரு என்னோட ஃபேன், நான் அவரோட ஃபேனு அப்படின்னு. நான் சின்ன பிள்ளைலேருந்து பெரியவங்க வரைக்கும் நானும் ஒரு காலத்தில் அப்படி இருந்தேன். நம்ம கோலிவுட் டைம்ஸ்ல இருக்கிற ஒரு சூப்பரான ஒருத்தர்லாம் எனக்கு ஃபேவரட்டாக இருந்தா ஒரு காலத்தில். எப்போ கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கையில வந்தாரோ அப்போ இவர் ஹீரோ ஆயிட்டார். இவர் தான் ரியல் ஹீரோ. சில ஹீரோலாம் படத்துல மட்டும்தான் ஹீரோ, சில காரியங்கள்ல ஹீரோ. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாத்துலயும் ஹீரோ. அவரால் எதையும் செய்ய முடியும். அப்படிப்பட்டவர் தான் சிருஷ்டிக்கிற ஒரு நாயகனா. உங்களுடைய ஹஸ்பண்ட்லயே போட்டிருக்கு ஒரு மொழிபெயர்ப்புல ஹீரோன்னு போட்டிருக்கு. அப்போ என்னுடைய ஹீரோவும் அவர் தான், என்னுடைய மனவாளரும் அவர் தான். எனக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் செய்யக்கூடியவர் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறத நம்ம மனதில் வைத்துக் கொள்வோம். நம்முடைய கரங்கள்ல இருக்கிற வேதாகமத்தை எடுத்து உயர்த்தி பிடித்து நம்ம ஆண்டவரிடத்துல அறிக்கை செய்வோம். ஏன்னா ஒவ்வொரு முறையும் அறிக்கை செய்யும் போது என்ன நடக்குதுன்னா, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை உங்க இருதயம் நம்பும். தெரியுங்களா உங்களுக்கு? சைக்காலஜிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க, நீங்க என்ன உங்க வாயால சொல்றீங்களோ அதை உங்க இருதயம் நம்பும். அதையே தான் நீங்க செய்வீங்க. இல்லைங்க அதுனா எனக்கு பயங்க, இதுனா எனக்கு பிடிக்காதுன்னா கண்டிப்பா கடைசி வரைக்கும் பிடிக்காது, கண்டிப்பா கடைசி வரைக்கும் பயமாவே இருக்கும். அதனாலதான் நம்ம கிறிஸ்டியானிட்டி இஸ் எ கன்ஃபெஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கிறிஸ்தவமே ஒரு அறிக்கையின் மார்க்கம் அப்படின்னு வசனம் சொல்லுது பாருங்க. அப்ப நாம இத கரங்கள்ல பிடித்து அறிக்கை செய்வோம். இது என் தேவனாகிய கர்த்தர் எனக்காகவே கொடுத்த அன்பின் வார்த்தை. இது என்ன சொல்லுகிறதோ, என்னை குறித்து என்ன சொல்லுகிறதோ, என் குடும்பத்தை குறித்து என்ன சொல்லுகிறதோ, என் வீட்டை குறித்து என்ன சொல்லுகிறதோ, என் வழிகளை குறித்து என்ன சொல்லுகிறதோ அதுவே நான். இதில் இருக்கிற வார்த்தைகளை நான் கை கொள்ளுவேன், இதற்கு கீழ்ப்படிவேன். என் இயேசுவின் வார்த்தைகளுக்கு ஒரு பொழுதும் நான் அசட்டை செய்யாமல் கீழ்ப்பணிந்து நடந்து அவருக்காக ஜீவனுள்ள சாட்சியாய், தேவனுக்கு ஏற்ற மணவாட்டியாய், கிறிஸ்துவே என் மணவாளராய், என் நாயகராய் இருக்கும்படிக்கு அவருக்காக அற்புதமான மணவாட்டியாய், ஜீவனுள்ள சாட்சியாய் தொடர்ந்து வாழ்வேன். ஆமென். ஒவ்வொரு முறையும் நம்ம சபைக்கு வரும்போது என்ன நடக்குது, ஒவ்வொரு வித அபிஷேகத்தின் என்ன ஆகுது, இன்னும் அதிகரிக்குது. அபிஷேகத்தோட அந்த தன்மை வல்லமை அதிகரிக்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். ஏற்கனவே நம்ம வாசிச்சோம் ஏசாயா 54:5 உன் சிருஷ்டிகளே உன் நாயகர் அப்படின்னு. அப்போ நம்மளுடைய ஹஸ்பண்ட், நம்மளுடைய ஹீரோ, அவர் தான் சூப்பரான ஹீரோ அப்படின்னா அந்த ஹீரோவை கொண்டாடுற மனைவி எப்படி இருப்பான், அவ எப்படிப்பட்டவளா இருப்பான், அதை பார்க்கலாம். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 14:1. நீதிமொழிகள் 14:1. அப்போ நம்ம தொடர்ச்சியா எதை குறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், கர்த்தருக்கு பயந்து வாழணும், அவருடைய மனவாட்டியா வாழணும், அவருக்கும் நமக்கும் உறவு இருக்கிறது. அப்போ அவர் தான் நம்ம ஹீரோனா, அவருடைய ஹீரோயின் தான் நம்மனா ஒருத்தரை பத்தி இது சொல்லுது, சபையை குறித்து சொல்லுது. நம்ம அடிக்கடி சொல்றது அதுதான். அப்போ இந்த புத்தியுள்ள ஸ்திரீ, இந்த சபை என்னும் ஸ்திரீ, அப்போ சர்ச்சு என்ன பண்ணுதான், தன் வீட்டை கட்டுது. புத்தி இல்லாத ஸ்திரீயோ அதை கைகளினால் எடுத்துட்டு. அப்போ புத்திங்கிறத கூட நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நிறைய போதனைகளை சொல்லியிருக்கோம் இல்லையா. ஆண்டவராகிய இயேசுதான் நம்முடைய ஞானம். 1 கொரிந்தியர் புத்தகம் 1:31 வாசி பார்த்தீங்கன்னா, அவரே நமக்கு நீதியும் ஞானமும் பரிசுத்தமும் மீட்புமாய் இருக்கிறார்னு வாசிக்கிறோம். அப்போ அந்த
அந்த புத்தி உள்ள ஸ்திரீ, இந்த ஞானம் உள்ள ஸ்திரீ, கிறிஸ்துவை உடைய ஸ்திரீ, அவன் என்ன பண்றான்? தன் வீட்டை கட்டுறான். வீடுங்கிறது எதுங்க? இதான் இதான் இதைத்தான் வீடுன்னு சொல்லுது. வாசிக்கலாம். ஏசாயா 56:7 வாசிக்கலாம். கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவரை மகிழ பண்ணுவேன். அவருடைய சர்வாங்க தகனங்களில் அவருடைய பலிகளிடமே அங்கீகாரப்படுகிறது. என்னுடைய வீட்டில் சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். அப்ப இந்த வீடு ஜெப வீடு. இந்த வீட்டை அவர் கட்டி எழுப்புவார். யாரு? கர்த்தருடைய சபையாகிய ஸ்ரீ, அவருடைய ஹீரோயின். யாரெல்லாம் அவருடைய ஹீரோயினா இருக்கிறோம். அப்ப நாம என்ன பண்ணுவோம்? ஒழுங்கா நம்ம வீட்டு, நம்மளுடைய பர்சனல் ஃபேமிலி மட்டும் இல்ல, சபையும் கட்டி எழுப்புற கடமை நம்மளுக்கு இருக்கு. ஏன்னா நம்ம சபையா ஒரு அங்கமா இருக்கிறோம். ஆண்டவரை குறித்து என்ன சொல்லுது? அவர் தான் நம்முடைய தலைன்னு சொல்லுது. வேத வசனம் சொல்லுது. புதிய ஏற்பாட்டை நம்ம ஏற்கனவே வாசிச்சிருக்கோம். அவரே சபைக்கு தலையா இருக்கிறார். கிறிஸ்து தலைனா சரீரமாகிய சபை என்ன பண்ணுது? அவருடைய சரீரமா இருக்கு. அப்ப நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உறுப்புகள். இந்த பிள்ளை விரல்னா இந்த பிள்ளை காலு, நான் என்ன பண்ணுவேன்? கையா இருப்பேன். இவ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உறுப்பா இருந்து சரீரமா ஒன்று சேர்ந்து இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல பாருங்க, என் ஜெப வீட்டுல என்ன பண்ணுவாங்களா? மகிழ பண்ணுவேன். இதான் முக்கியம். முதல்ல வாசிச்சோம் ஏசாயா 54:5. அவர் தான் உன்னுடைய ஹீரோன்னு. ஹீரோனா எப்படிப்பட்ட ஹீரோவா இருக்கணும்? எப்பதான் நம்மளை அழ வைக்கிறவரா இருக்கக்கூடாது, நம்மளை மகிழ பண்ணுகிற ஹீரோவா இருக்கணும்ல. ஒரு சூப்பர் ஹீரோ இருக்காருன்னா அவர் எப்படி இருப்பாரு? சும்மா அவர் மட்டும் எல்லாத்தையும் பயங்கர இதெல்லாம் காமிச்சிட்டு அப்படி இருக்க மாட்டாரு. உண்மையில ஒரு நல்ல ஹீரோனா யாரு? தன்னுடைய ஹீரோயினை, தன்னுடைய மனவாட்டியை ரொம்ப நல்லா வச்சுக்குவாரு. அவங்க உடுக்கிற ட்ரெஸ்லையும் சரி, அவங்க பேசுற காரியம், அவங்க முகத்துல இருக்கிற சந்தோஷம், அவங்க இருதயத்துல இருக்கிற சமாதானம், இதெல்லாம் வச்சே ஒரு புருஷனை பத்தி சொல்லிடலாம். ஐயா அந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் அழுது வழியும், என்னத்தான் பண்றானோ இல்ல, கணவருக்கு அந்த பேரு போயிருக்கு பாருங்க. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டியாகிய சபை, நம்மளதான் சொல்றேன், நம்ம இப்ப பார்த்தாலும் அழுது வழிஞ்சிட்டு இருந்தா என்ன ஆகும்? அவர் பேர் தான் கேட்டுப்போம். இதுங்களா கிறிஸ்தவங்க அப்படிதான் பேசுவாங்க. அப்ப நாம எப்படி சந்தோஷமா இருக்கும்? சந்தோஷமா இருக்குன்னா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறத பத்தி இல்ல, எப்பவுமே அவரை குறிச்ச நல்ல சாட்சி சொல்றோமா? அவர் எப்படிப்பட்டவரா இருக்காரு? எனக்கு எல்லா தேவையும் சந்திக்கிறார், நிம்மதி தரார், நான் ஜெபத்தை கேட்கிறவரா இருக்காரு, அப்படி சொல்றோமா? அப்படிப்பட்ட காரியத்துலதான் அவர் என்ன பண்றாரு? மகிழ்ச்சியா இருக்கிறாரு. ரோமர் புஸ்தகம் 12:1-2 வாசிக்கலாம். ரோமர் 12:1-2. அப்படி சகோதரர்களே, நீங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமும் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்றி தேவனுடைய இரக்கங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரதமர்களுக்கு ஒத்த வேஷம் தராமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் அப்போ நீங்க இப்படி ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும். நீங்க உங்களை எப்படி ஒப்பு கொடுக்கணும்? ஆண்டவர் தான் என்னுடைய தேவன், ஆண்டவர் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு நீங்க அவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா இந்த வீட்டுல உங்களுக்கு நான் எது கிட்டுட்டு வந்து விடுறேன், இங்க ஏன் உங்களை கொண்டு வந்து விடுறேன், இந்த இடத்துல நான் உங்களை மகிழ்ச்சி ஆக்குறேன் அப்படின்றார். இந்த இடத்துல நம்மளுக்கு மகிழ்ச்சி இருக்கு. அப்போ நீங்க எப்ப மகிழ்ச்சி அனுபவிப்பீங்கன்னா ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கும்போது. அந்த வசனத்திலே வாசிச்சோம் இல்லையா? அந்த இடத்துல என்ன பண்ணுவோம்? சர்வாங்க தகன பலியிட்டு என் வீட்டுல மகிழ பண்ணுவேன். நான் கொண்டு வர்றது என்னுடைய மனவாட்டி, என்னுடைய ஹீரோயினை நான் எதுக்கு கொண்டு வரேன்னா அவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் கொண்டு வரேன் அப்படிங்கிறத சொல்றாரு. அது மட்டும் இல்ல, நாம எப்படி இருக்கணும்? நம்ம மனசு புதிதாகணும் இல்லையா? பிரியமும் பரிபூர்ணமான பகுத்தறியத்தக்கத மனம் புதுசாயிட்டே இருக்கும். அப்ப ஆண்டவருக்காக நம்ம என்ன பண்றோம்? அவரை குறிச்சு யோசிக்கிறோம், அவர் சொல்றத கேட்கிறோம், அவர் வழியில நடக்கிறோம், இன்னும் மாறுறோம். அப்போ ஆண்டவருக்குள்ள இருக்கிற ஒரு ஸ்திரீ, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ எப்படிப்பட்டவளா இருக்கிறா? அவருக்கு பயப்படுறவ மட்டும் இல்ல, அவர் நல்லவர்னு வாயை திறந்து அவர் அறிக்கை செய்யறா. அது மட்டும் இல்ல, அவ எப்படிப்பட்ட ஸ்திரீயா இருக்கிற? தன்னையே ஒப்பு கொடுத்து புத்தியுள்ள ஆராதனை அப்படி செய்யறோமா? புத்தியுள்ள ஆராதனை செய்யறோமா? ஏதோ எனக்கு பிடிச்ச பாட்டு, எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் செய்வேன்னு இருக்கிறோமா? அவரை பிரியப்படுத்துறது எது? ஏன்னா அவர் எப்படிப்பட்டவரு? சூப்பர் ஹீரோ. ஏசாயா 54:5 வாசிச்சோம். அந்த மகிழ்ச்சி முக்கியம். அந்த மகிழ்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது.
ஏன்னா வசனம் சொல்லுது பாருங்க, நெகேமியா 8வது அதிகாரம் 9, 10. நெகேமியா 8, 9, 10. ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியா என்ன பண்றாங்க? வசனத்தை கேட்டதும் அழுகுறாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு வசனத்தை கேட்டா குத்துது உள்ள. என்ன இப்படி ஒரு வசனத்தை ஆண்டவர் பேசுறாரு, இந்த வசனம் எனக்கு புரியலையே, இந்த வசனம் ஏன் இப்படி சொல்லுது, இந்த வசனம் ஏன் என்ன காயப்படுத்த அப்படின்னு இந்த ஜனங்கள் அழுகுறாங்க. ஆனா இங்க ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. திர்தாஷா எனப்பட்ட நெகேமியாவும் வேதபாரகனும் எஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களை நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள். இன்னைக்கு நம்ம என்னைக்கு வந்திருக்கிறோம்? ஞாயிறு பரிசுத்த ஓய்வு நாள்ல வந்திருக்கிறோம். இது பரிசுத்த நாள். நீங்க துக்கப்படவும் அழவும் வேண்டாம். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலம். கர்த்தருக்குள்ள நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறோமா? எப்பவுமே ஆண்டவரை குறித்து நல்ல சாட்சி சொல்றோமா? ஏன் தான் ஆண்டவர் எனக்கு இது பண்ணாரு, நல்ல சாட்சி சொல்றோமா? நான் இப்போ சாட்சின்னு சொல்றது இல்லை. ஏன்னா ஒவ்வொரு நாளுமே சாட்சி தான் பாருங்க. வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பயங்கரமான சாட்சிகள் ஆண்டவர் வச்சிருப்பாரு. அதனால நான் சொல்லணும்னு நினைச்சேன்னா மணிக்கணக்கில் ஆகும். ஒரு சிலதை மட்டும் சொல்ல விரும்பும். போன வெள்ளிக்கிழமை ப்ரேயருக்கு வரேன். அப்போ வரும்பொழுது வீட்டில் என்னாச்சுன்னா ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. வெளியே உள் ரூமில் இருக்கேன். சரின்ட்டு வெளியில் போகிறேன். கதவை திறந்து பார்த்தா ஒரு பூனை என்ன பண்ணிருக்கு, அங்கே யூஸ் பண்ண லைட்ஸ் எல்லாம் சாத்தி வச்சுருந்தாங்க. அந்த வீட்டில் ஏற்கனவே இருந்தவங்க அந்த டியூப் லைட் அது தள்ளி உடைச்சிருக்கு போல். அதை நான் பார்க்கல, நான் கீழே பார்க்கல. நான் கண்ணாடி வேற கட்டிட்டு இருந்தேன். அப்போ நான் அப்படி போறேன். பார்த்தா அந்த ரூம் ஃபுல்லா, இந்த ரூம் ஃபுல்லா அந்த பூனை தள்ளி விட்ட அந்த டியூப் லைட் உடஞ்சி பீஸ் பீஸா கிடக்கு. இந்த மாதிரி எத்தனையோ கண்ணாடி உடையதுலேருந்துலாம் என்னை ஆண்டவர் காப்பாற்றிருக்கேன். நான் ஒரு நிமிஷம் பார்த்து சத்தம் மட்டும் கிடைச்சா, ஆனால் எனக்கு தெரியல. அப்புறம் யோசிச்சேன், நல்ல செருப்பு போட்டுருங்க, இல்லைன்னா கால் என்ன இருக்கும், பீஸ் பீஸாக இருந்துச்சு. சரி குனிஞ்சு க்ளீன் பண்ணணும், அதையும் செஞ்சேன். அப்போ நான் உடனே யோசித்தேன், ஒருவேளை நான் யூஸ்வலாக வெளியில் ஈவினிங்க்கு மேலே தானே வருவேன். இன்னைக்கு என் ஆண்டவர் அந்த சத்தத்தையும் கேட்க வச்சு வெளியே கொண்டு வந்திருக்காருன்னா அதை நான் பார்த்து க்ளீன் பண்ணி நம்ம ஒழுங்காக பாதுகாப்பாக இருக்கும். பாருங்க ஆண்டவர் எப்படி காப்பாற்றுறாரு. அது மட்டும் இல்லை, நேற்றைக்கு இன்னொரு மீட்டிங், ப்ரேயர் மீட்டிங்க்கு போயிருந்தேன். நான் அங்கே போகிற இடத்துல பஸ்ஸில் இறங்குற இடத்துல நான் யூஸ்வலாக எப்பவுமே இறங்குறப்போம் கொஞ்சம் பஸ் நிற்கும் போது தான் இறங்குவோம், பொறுமையாக தான் இறங்குவோம். என்னன்னே தெரியல, எப்படின்னே தெரியல. ஆனால் என்னவோ இன்னைக்கு நடக்க போகுதுங்கிறது மட்டும் எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. அந்த பஸ்ஸை பிடிச்சி இறங்கும்போது என் கை ஸ்லிப் ஆயிடுச்சு போல. பிடிச்சி நம்மளை யாரோ ஒருத்தர் இப்படி திருக்கி விட்டா, அதாவது இப்படி புரட்டி விட்டு தள்ளி விட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ண பாருங்க. இப்படி திரும்பி அந்த படிக்கட்டுல விழறேன், உருண்டு கொஞ்சம் கொஞ்சமாக விழறேன். அப்படியே விழுந்து மண்டை கீழே சாஞ்சி விழுந்துட்டேன். எல்லாரும் பயந்தாங்க, என்னவோ ஆயிடுச்சு. பேக் அந்த பக்கம் எல்லாமே அந்த பக்கம் இருக்கு. நான் எனக்கு ஒரு நிமிஷம் பிளாங்க், அப்படியே கருப்பாயிடுச்சு. ஒன்றுமே புரியல எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனால் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பேர் சும்மா இப்படி கீழே விழுந்தாலே, நடந்துகிட்டே இருக்கும்போது கீழே விழுந்தாலும் எதோ நடக்குது. நான் பஸ்ஸில் இருந்து இப்படி திரும்பி சொல்லண்டு இப்படி ஒரு படிக்கட்டா உருண்டு கீழே விழுந்து, இதுக்கு சாட்சிகள் நிறைய பேர் பஸ்ஸில் இருக்கிறாங்க பாருங்க. ஓடி வந்துட்டாங்க. அந்த கண்டக்டரும் சொல்றாரு, எங்கள் அம்மா முதல்ல போய் நீ ஏஞ்சி உட்காருனா எனக்கு எந்திரிக்க முடியல. அப்படின்னு நான் யோசிக்கிறேன், எனக்கு என்ன ஆச்சு முதல்ல நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் யூடியூப்ல பார்க்குறவங்களுக்கும் சொல்கிறேன், நம்மளை ஆண்டவர் அப்படி பார்க்குற ஒரு ஹீரோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். நான் ஏஞ்சி உட்காந்து அப்புறம் தான் எனக்கு நினைவே வருது. பா, என் ஒரு தடவை போதனை கேட்டோம் பாருங்க நம்ம சபையில். யோசேப்பை தூக்கி குழிக்குள்ள போட்டதும் யோசேப்பு யார் கையில் விழுந்தானா? கர்த்தருடைய கையில். நான் அப்படிதான் அவர் கையில் விழுந்திருக்கேன் பொழுது. அதனால தான் சேதம் இல்லாமல் காப்பாது. காலில் ஒரு சின்னதாக ஒரு சுழுக்கு, அவ்வளோதான். பாருங்க, ஆண்டவர் நம்மளை எந்த இடத்துலும் பாதுகாக்கும்படி இருக்கிறார். நாம எப்படிப்பட்ட ஸ்திரீயா இருக்கிறோம், அவரை பற்றி புகழ்ந்து சொல்றோமா? அப்போ என்னால் எழுந்திரிச்சு நடக்க முடியல பாருங்க. நடக்க முடியாம நான் யோசிச்சுட்டே இருக்கேன், சரி ஏதாவது ஒரு ஆயின்மெண்ட் வாங்கி காலில் போடலாம், ஏன்னா ப்ரேயருக்கு வேற மாடி ஏறி போகணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். கால் எடுத்து வைக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்துட்டேன். பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், அந்த மெடிக்கல் ஷாப்பு க்ளோஸ் ஆகிருக்கு. ஆண்டவரே, மெடிக்கல் ஷாப்பு க்ளோஸ் ஆகிருக்கு, நான் இப்போ எப்படி
அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். கரெக்டாக அந்த பொண்ணு எனக்கு தெரியும், கரெக்டாக கிராஸ் பண்ணி வரான், வந்து கதவை திறக்கிறான். அப்புறம் நான் சொன்னதும் ஓகே ஒன்றும் ஆகாது, பயப்படாதீங்க, இந்த மருந்தை போடுங்க, வலியும் குறையும் வீக்கமும் குறையும். பாருங்க, நமக்கு அவங்க தேவை, அந்த நேரத்துல அவங்களையும் கரெக்டா வர வைக்கிறாரு. நம்மளோட தேவைகள் என்னவோ அதுக்கு ஏற்றப்போல அவங்க டைமுக்கு சமைப்பாங்க. இது மாதிரி நிறைய சொல்லலாம், எங்க வீட்லயும் நிறைய நடக்கும். அப்ப ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மளை பலப்படுத்துறவரா இருக்கிறார் பாருங்க. அவர் கையில தான் நம்ம இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய மனவாட்டி சபை ஒரு நாளும் மறக்க கூடாது, நம்மள சூப்பரா நடத்துற ஹீரோ தான் நம்ம கூட இருக்காரு அப்படிங்கிறத நம்ம நினைச்சுக்கொள்ளணும் பாருங்க. அது மட்டும் இல்ல, நம்ம ஏற்கனவே வாசிச்சோம், ஒரு சிருஷ்டிகரே ஒரு நாயர். அப்ப அவர் என்னோட ஹீரோ, என் மனவாளனுங்கிறத நாம யாருமே மறக்க கூடாது. நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? வீட்டை கட்டி எழுப்புற புத்தியுள்ள ஸ்திரீயா இருக்கிறோமா, அழுமஞ்சா இருக்கிறோமா, சின்ன சின்ன தலைவலினாலே சர்ச்சுக்கு வரல, இது பண்ணல அது பண்ணல, அப்படி இருக்கிறோமா? எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் அவர் கையில தான் விழுவேன், அவர் என்னை பாதுகாக்கிறாரு, என் போக்களும் வரத்தலும் தூதர்களை கொண்டு என்னை பலப்படுத்துற ஒரு சூப்பர் மணவாளன் எனக்கு இருக்கிறாரு. என்னுடைய ஹீரோ எப்படிப்பட்ட ஹீரோ? போஸ்டர்ல பாருங்க, சிலுவையில அவர் தொங்குற காட்சி தான் வச்சிருப்போம். ஏன்னா ஜீவனையே தந்து சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும் தன் சபைக்காக கொடுத்து மனவாட்டை சம்பாதிக்கிறார். விளைக்கரையும் கொடுத்து சம்பாதிச்ச சூப்பர் ஹீரோ. எந்த ஹீரோவாக இப்படி பண்ணுவாங்களா? ஒரு 4 அடி வாங்கி ரத்தம் ஊத்தமா நடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா இந்த ஹீரோ நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்னும் நம்முடைய மனவாளன் உண்மையிலே செய்து முடித்தார். நடிக்கல, பிலிமிங் பண்ணல, அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தவர். அவருக்காக நம்ம நிற்கலாம். அப்படிதான் அப்போஸ்தலர் நடவடிக்கை நீங்க வாசி பாருங்க, எப்படி ஓடுறாங்க கர்த்தருக்காக. என்ன இருந்தாலும் ஆண்டவர் பார்த்துக்குவார். எந்த சூழ்நிலை அவர் என் கூட இருப்பார், விட மாட்டாருங்க. நம்ம ஆண்டவர் அவ்வளோ நல்ல தேவன். அவரை ருசிக்க ஆரம்பிக்கணும். அதனாலதான் இவங்க சொல்றான் நெகேமியா புத்தகத்துல, எஸ்ரா அவர் தான் வேத பாரகர். எஸ்ரா வந்து ஒரு பாஸ்டர் மாதிரி நினைச்சு கொள்ளுங்க. அவர் வசனத்தை எடுத்து வாசிக்கும் போது எல்லாரும் வசனங்களை கேட்டு அழுகுறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் வசனத்தை கேட்டு அழுகுறாங்க. நம்ம நல்லதை எடுத்துக்கணும். வசனம் கண்டிக்கிற மாதிரி வருதா, நல்லது, நல்ல வேலை, நான் தப்பான வழியில போறதுக்கு இருக்கேன், என் ஆண்டவர் திருப்பறதுக்கு எனக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. வசனங்களை நீங்க வாசி பாருங்க, நிறைய இடத்துல கர்த்தர் பேசவே இல்லை ஜனங்கள்கிட்ட. இன்னும் கேட்டீங்கன்னா புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் நடுவுல எத்தனையோ நூற்றாண்டுகள் தேவன் பேசவே இல்லை ஜனங்களிடம். இருண்ட நாட்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. நம்ம ஆண்டவர் நம்மளை நடத்துறாரு, தப்பு பண்ணா கத்து கொடுக்குறாரு, உருவாக்குறாரு, வணைகிறாரு. நம்ம அவரை குறிச்சு எப்படி சாட்சி சொல்றோம்? நல்ல மனவாட்டியா இருக்கோமா, சரியான சபையா இருக்கோமா, அவருக்கு ஏற்ற ஹீரோயினா இருக்கிறோமா? பெண்ணும் ஆணும், சின்ன பிள்ளைங்களும் பெரியவங்க யாரா இருந்தாலும் அவர் சூப்பர் ஹீரோன்னு நினைச்சு ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து பாருங்க. அவர் உங்க வாழ்க்கையில சூப்பரான காரியங்கள் பண்றதை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. நான் நிறைய பார்க்கிறேன், அதனால தைரியமா சொல்ல முடியும். அவர் இருப்பாருங்க, அவர் அவ்வளோ அருமையா நம்மளை நடத்துவார். அதனால தான் நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும். நம்ம அழுமுஞ்சி கிறிஸ்தவங்களா இருக்கவே கூடாது, நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும். சில காரியங்கள் நம்மளுக்கு வருத்தப்படுத்து பாருங்க. நேற்றெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டேன், ஈவினிங்ல சுத்தமா கால் எடுத்து வைக்கவே முடியல. எப்படி நான் நாளைக்கு போய் நிற்பேன் இல்லை, முதல்ல இங்க இருந்து எப்படி கிராஸ் பண்ணுவேன்? நீங்க என்னை எவ்வளோ லவ் பண்றீங்க, உங்களுக்கு இவ்வளோ லவ் என் மேல. அப்போ நீங்க வந்து என் காலை சரி பண்ணி அட்லீஸ்ட் நான் கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா நடந்து போற மாதிரி நீங்க பண்ணிடணும் சொல்லிட்டு தூங்கிட்டேன். நைட்டு 12:30 மணிக்கு ப்ரேயர் பண்ணிட்டு தூங்கிட்டேன். காலையில எந்திரிக்கிறேன், எனக்கு அந்த ஞாபகமே இல்லை. நம்ம காலில் ஒரு பிரச்சனை, வீடியோ நம்மளால நடக்க முடியாதுங்கிற ஞாபகமே இல்லை. நான் பாட்டு கொஞ்சம் ஸ்லோவா எழுச்சி எல்லா வேலையும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ ஆண்டவர் பாருங்க, நம்முடைய விருப்பத்தை, இருதயத்தின் எண்ணங்களை, ஜபத்தை கேட்கிறவர். அவ்வளோ சூப்பர் ஹீரோ. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். வாசிக்கலாம் நீதிமொழிகள் 17:22. நீதிமொழிகள் 17வது அதிகாரம் 22வது வசனம். அப்ப மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். டாக்டர்ஸ்லாம் இன்னைக்கு என்ன சொல்றாங்க? கொஞ்சம் சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க, மனசு நல்லா சந்தோஷமா வச்சுக்கீங்க, பிடிச்ச இடங்களுக்கு போங்க, பிடிச்ச நண்பர்கள்கிட்ட பேசுங்க, போயிட்டு என்ன பண்ணுங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, ஏதோ கத்து தராங்க. ஆனா நம்ம மன மகிழ்ச்சி எங்கங்க? ஜெப வீட்டுல உங்களை மகிழ பண்ணுவேன். இதுதான் ரியல் மகிழ்ச்சி. இங்க வர்றதுதான், ஓய்வு நாள்ல ஓடி வர்றது, ஜெபத்துக்கு ஓடி வர்றது, இங்க வைக்கிற ஸ்தோத்திர கூட்டங்களுக்கு ஓடி வர்றது, இங்க கொடுக்குற வார்த்தைகளை கேட்கறதுதான் மகிழ்ச்சி. வார்த்தைகள் சில நேரம் காயப்படுத்துற மாதிரி இருக்கலாம். உண்மையா அன்புள்ள அப்பா தான் என்ன பண்ணுவாரு? பிள்ளை தப்பான வழியில போனா கண்டிச்சு திருத்தி சரியா
கொண்டு வந்து அவங்கள சூப்பரால மாற்றுவாரு. ஆனா அப்பா பண்றது எனக்கு பிடிக்கல, அப்பா செய்யறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு நம்ம பாட்டுன்னு தறிக்கிட்டு போனாங்க, என்ன ஆகும்? அந்த அப்பாவுக்கும் அவங்க கெட்ட பேர் உண்டாக்கிட்டாங்க. இவங்களும் என்ன பண்றாங்க? தங்க வாழ்க்கையில வேற மாதிரி போயிடுறாங்க. அப்ப இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பிடிச்சிருக்கிறாரு, நம்மளை அவர்கிட்ட சேர்த்திருக்கிறாரு. நம்ம அவர்கிட்ட வந்தோம்னா நம்மளாம் பயங்கரமான பாக்கியவான். இந்த பாத்துக்கு கொண்டு இருக்கிற நீங்களும் பாக்கியவான். அப்ப நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியவானா இருந்தா அவர்கிட்ட நம்மளை சேர்த்து இருக்கிறாரு. அப்ப நம்ம மன மகிழ்ச்சியா இருக்கும். நல்ல வேலை ஆண்டவரே, நான் எப்படியே இருந்தேன், என்னை மன மகிழ்ச்சிக்காக கொண்டு வந்துட்டீங்க, நான் சந்தோஷமா இருக்கிறது தான் நீங்க விரும்புறீங்க. இந்த ஆட்டிடியூடோட அவரை பாருங்களேன். கஷ்டமான ஒரு விஷயம் நெகட்டிவான பேசிக்கிட்டே இருந்தா அதுவே தான் நடக்குமா? ஒரு மனுஷனுடைய எண்ணங்கள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான்னு வேதம் சொல்லுது. சில பேர் பாருங்க, இருதயத்துல பொல்லாத பொக்கிஷம் வந்தா பொல்லாதே பேசுவாங்க, நல்ல விஷயம் தான் நல்லதே பேசுவாங்க. வசனம் சொல்லுவோம், நான் இப்படி சொல்லுவேன். வசனத்துல எல்லாமே நான் சொல்றதெல்லாம் வசனத்தின்படி சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் எடுத்து படிக்க இப்போ லேட்டாங்க. அப்போ நம்ம அதை புரிந்து கொள்ளணும். அப்போ அந்த மனைவிங்கிறவர், அந்த சபைங்கிற ஸ்திரீ அவ எப்படி நடந்து கொள்றா, அதை வச்சே கிறிஸ்தவங்க எப்படிப்பட்டவங்க, அந்த கிறிஸ்து, அந்த தேவன், அந்த ஹீரோ எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லிடலாம். நாம எப்படி நடக்கணும். இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கணும். அவரை குறித்து நல்ல சாட்சிகளை சொல்ல போறேன். அவர் என் வாழ்க்கையில செஞ்ச நன்மைகள்லாம் நான் நினைச்சு பார்க்க போறேன். ஒவ்வொரு நாளும் நான் வாழும் பொழுது, எந்திரிக்கும் பொழுது, தூங்கும் பொழுது அவருக்கு நன்றி சொல்லிட்டு தூங்க போறேன். இப்படி நீங்க இந்த ஆட்டிடியூட போங்க, இந்த வருஷம் வேற மாதிரி மாறிடுவீங்க. இந்த 2026ல இந்த மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ளுங்க. இதுதான் பரலோக மனப்பான்மை, கிறிஸ்துவின் சிந்தைன்னு சொல்லுது. அதெல்லாம் வருகிற நாட்கள்ல பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம போகணும். ஆனா நம்ம என்ன பண்றது? இது எப்படி உங்களால முடியும்? இந்த மாதிரி ஒரு நான் அப்படிதான் யோசிச்சேன்ல, நான் எப்படி போவேன்? நீங்க எல்லாம் இவ்வளவு லவ் பண்றீங்கல்ல, அப்ப நீங்க இதை எடுத்து போடுங்க. உங்க அன்பை நான் பார்க்கணும். நான் கேட்கும் பொழுது அவர் என்ன பண்றாரு? இதெல்லாம் எனக்கு முடியாதா, இதெல்லாம் ஒரு மேட்ரு அப்படின்னு சொல்றாரு. அப்படிதான் அவர் பேசுறாரு. இதெல்லாம் எனக்கு ஒரு மேட்ரு பேசுறாரு. வாசிக்கலாம். என்னாகமம் 11:23 வாசிக்கலாம். என்னாகமம் 11:23. கர்த்தருடைய கை குறுக்கிடுகிறதோ வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று இப்ப நீ பாப்படா அப்படிங்கிற. இப்ப நீ பாப்ப நான் சொல்றது நடக்குமா நடக்காம? நான் காலையில பார்த்தேன் அது மாதிரி பாருங்க. எந்த இடத்துல இதை சொல்றாங்கன்னா, இந்த ஜனங்களை மோசை நடத்திட்டு வரும்பொழுது அவங்களுக்கு ஒரு நாள் நான்வெஜ் சாப்பிடணும்னு ஆசை. அதை கேட்கும் பொழுது நீங்க எதுல இருந்து வாசிக்கலாம் அப்படின்னா 19ல இருந்து வாசிக்கலாம் பாருங்க. நீங்கள் 1 நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள் 20 நாள் மாத்திரமல்ல, 1 மாசம் வரைக்கும் சாப்பிடுவீங்க. கரிசோரி டெய்லியும் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? துபாயில அவனுடைய ஒரு தம்பி சகோதரன் இருக்கான் பாருங்க. அவன் எங்க வீட்டுக்கு எங்களை பார்க்க வந்தான்னா, அவன் குழந்தையா இருக்கும்போது எங்க வீட்டு பக்கத்துல தான் வளர்ந்தான். எங்க அம்மா தான் அவனை அதிகமா என்ன பண்றது, அவனை பார்த்துக்குவாங்க, பராமரிப்பாங்க. அவங்க அம்மா அப்பாலாம் இருக்கிறாங்க. அவன் அதிகமா எங்க அம்மாவை தான் அவன் ஒய்ஃப் கிட்ட கூட சொல்லி வச்சிருக்கான், இவங்க என்னோட அம்மா அப்படின்னு சொல்லுவான். அவன் அங்க இருக்கிற இடத்துல வெளிநாட்டில் இருக்கும்போது டெய்லியுமே கிட்டத்தட்ட கறிசோறு தான் கிடைக்கும் போல. எங்க வீட்டுக்கு வந்தோம்னா சொல்லிடுவோம், அக்கா அம்மாட்ட சொல்லிடுங்க, எனக்கு சிறு பருப்பு சாம்பார் வேணும். போர் அடிச்சிருச்சான் அவங்களுக்கு, கறியை சாப்பிட்டு சாப்பிட்டு டெய்லியும் கறி காய்ங்க. ஆனா ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு? 1 நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 5 நாள் இல்ல, 10 நாள் இல்ல, 20 நாள் இல்ல, 1 மாசம் வரைக்கும் நான் கறி கொடுக்கறேன்னா இல்லை, நீ இப்ப பாக்குற அப்படிங்கிற. நீ இப்பொழுது காண்பாய் கர்த்தருடைய கை குறுகி இருக்கவில்லை. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? என்னன்னா கையால் ஆகாதவன்னு நினைச்சிட்டியா? நான் சூப்பர் ஹீரோன்ற, என்னால எதையும் செய்ய முடியும். உனக்கு போதும் போதும் சடிச்சு போற வரைக்கும் கொடுக்கவும் முடியும், உன்னை ஹெல்த்ல வைக்கவும் முடியும், உன்னை பெல்த்ல வைக்கவும் முடியும், உன் மனசுல சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொண்டு வர முடியும். என்னால எதையும் செய்ய முடியும். ஏன்னா உன் சிருஷ்டிக்கிறே உன் நாயகன்னு வாசிச்சோம். நம்ம சூப்பர் ஹீரோ நம்மளுக்காக எல்லாமே உண்மையாவே ரியலா செஞ்சு முடிச்சார். ரீல் இல்லை, படம் இல்லை, உண்மையாவே செஞ்சு முடிச்சார் கல்வாரி சிலுவையில். அதை நம்ம எப்பவுமே மனசுல வச்சுக்கொள்ளணும் பாருங்க. அப்போ அவரால செய்ய முடியும். அவர் எதையாவது கேட்டா அவர் கையால் ஆகாதவர் கிடையாது. அவர்கிட்ட நான் எதையும் கேட்க தைரியமும் வரணும். அவர் சூப்பர் ஹீரோ, நான் அவருடைய மனவாட்டி, நான் அவருடைய சபைனா தைரியமா வரணும். சில பேருக்கு பயம். சிஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க பண்ணாலே கேட்பாரு. அவர் தானே சொல்றாரு, சகல ஜனங்களுக்கும்
சில பேர் நினைக்கிறாங்க இவங்க ஜெபம் பண்ணாதான் கேட்பாங்க. நீ அவங்களாம் ஏன் தெரியுமா ஜெபம் பண்ணா கேட்கிறாரு? அவங்க கருத்து வார்த்தைகள்லாம் கீழ்ப்படுங்கிறாங்க. சொல்றதை கேட்டு நடக்கிறதால அவங்க ஜெபத்தை அவர் கேட்கிறாரு. ஒரு பிள்ளை அப்பா சொல்றதெல்லாம் கேட்டா அந்த பிள்ளைக்கு கேட்காமலே வாங்கி கொடுக்கறது அப்பா நல்ல அப்பாவா இருப்பாங்க இல்லையா? அப்ப நாம கீழ்ப்படிய வேத வசனங்கள் சொல்லி தரது, இங்க இருந்து புறப்பட்டு வர வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய நம்ம ஜெபத்தையும் ஆண்டவரை கேட்கிறவரு கேட்கறதை காட்டிலும் இன்னும் அதிகமாய் தர்றவர். வசனம் சொல்றது இல்ல, நீங்க வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் போதுமானதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன். அப்படிப்பட்ட நல்ல தேவனை, நல்ல ஹீரோவை நம்ம கொண்டாடுறோங்கிறது நம்மளுக்கு புரியணும். அது மட்டும் இல்லை, இந்த சபை எப்படி இருக்கணும், சபையாகிய ஸ்திரீ மணவாட்டி எப்படி இருக்கணும் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 31:27. நீதிமொழிகள் உங்களுக்கு தெரியும், அது 31வது பாட்டு ஒரு பெண்ணை குறித்து சொல்லுது. பெண்ணுன்னா வெறும் பெண்ணுன்னு எடுத்துக்கொள்ளாதீங்க, ஆவிக்குரிய அர்த்தம் ஒரு சபை எப்படி இருக்கணும், சபையாகிய மணவாட்டி ஸ்திரீ. வாசிங்க 31:27 வாசிங்க. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமா இருக்கிறான். அவள் சோம்பேறியா இருக்க மாட்டான், அவள் சுறுசுறுப்பா இருப்பான். நீங்க நல்ல வீட்டு அம்மாங்கெல்லாம் பார்த்துருக்கிறீங்களா? அவங்களுக்கு உடம்பே முடியாது, ஆனா அவங்க மைண்ட்ல என்ன பண்ண வச்சிருப்பாங்க, நான் ஏஞ்சுதான் என் பிள்ளைங்களுக்கு சமைக்கணும், என் புருஷனை பார்க்கணும், என் மாமியார் மாமனாரை பார்க்கணும், அப்படிதான் அவங்க இருப்பாங்க. இது எங்க வீட்லயே நான் பார்த்துருக்கேன் பாருங்க. அப்போ ஒரு சபை என்னும் ஸ்ரீ காலையில எந்திரிச்சு என்ன பண்ணணும், ஹீரோவுக்கு ஹீரோயினா இருக்கிற நம்ம என்ன பண்ணணும், காலையிலே எந்திரிச்சு அவருக்கு என்ன பிடிக்கும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கன்னு சொல்லியிருக்கிறோம். முதல்ல அவரை தேடுறோமா, ஜெபிக்கிறோமா, அவருக்கு நன்றி செலுத்துறோமா, இந்த நாள் முழுவதும் நீங்களே ஆளுகை செய்து என்ன நடத்துங்கன்னு சொல்லி அவர் காரியங்களை கவனிக்கிறோமா, சபைக்கு ஓடி வர யோசிக்கிறோமா, சோம்பேறியா இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு கிஃப்ட் கொடுக்க வராங்க, ஒரு வாரம் முன்னாடியே சொல்லிடுறாங்க, நான் இத்தனை தேதி உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன், நீங்க வேணும்னு மட்டும் சொல்லக்கூடாது. அப்படியா, எதுக்கு அப்படின்னு நம்ம வெளியில சொல்லுவோம், உள்ளுக்குள்ள அது என்ன கிஃப்டா இருக்குன்னு யோசிப்போம். அப்போ அவங்க இத்தனை தேதி வரேன்னு சொன்னோமே, அதுக்கு முந்தின நாளே நம்ம ரெடி ஆயிடும். ரெடி ஆயிட்டு அவங்கள வெல்கம் பண்ண அந்த காரியம் எவ்வளோ வேகமா இருக்கும் தெரியுமா, சுறுசுறுப்பா எழுந்திரிச்சு அவங்கள பார்க்க, அவங்களுக்கு அந்த காரியத்தை ரிசீவ் பண்றதுக்கு. ஆனா நம்ம ரிசீவ் பண்ற நாம கர்த்தருக்கு கொடுக்கறதுல அவ்வளவு ஸ்பீடா இருக்குமா, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இயேசு கிறிஸ்து எவ்வளவு ஸ்பீடா இருந்தாரு தெரியுமா, தன் ஜீவனையே கொடுக்க அவ்வளோ ஸ்பீடு. 3 வருஷம் தான், வெறும் 3 வருஷம் தான் ஊழியம் பண்ணாரு, செம்ம ஸ்பீடு பண்ணாரு. நம்ம இத்தனை வருஷம் ஊழியம் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப பாருங்க, நாம ஆண்டவருக்காக காணிக்கை கொடுக்கறதில்ல, நம்முடைய இருதயத்தை கொடுக்கறதில்ல, செவி கொடுத்து அவருடைய வார்த்தையை கேட்கறதில்ல, ஓடி வர்றதில்ல. இதுல சோம்பல் இல்லாம இருக்கிறோம்னா, சோம்பல்னா நீங்க நினைச்சுக்கூடாது அப்படின்னா திறந்ததும் உட்காந்துடணுமா சபையில, அப்படி இல்லை. இதுக்காக உங்க எண்ணம் ஓடுதா, நான் சீக்கிரம் சபைக்கு போகணும், ஒருத்தர் நம்மளுக்கு ஏதாவது கொடுக்குறாங்கன்னா அதை வேகமா போய் ரிசீவ் பண்ணுவோம். அந்த வேகம் நாம கொடுக்கறதுல இருக்கா, நாம தேவனுக்கு செவி கொடுக்கறதுக்கு. புத்தியுள்ள ஸ்திரீ இதை செய்வார், அதான் வாசிச்சோம் நீதிமொழிகள் 14:1. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். கட்டுறோமா, அந்த வசனத்திலே வாசிச்சோம் இல்லையா, புத்தி இல்லாத ஸ்திரீ கையினால இடிச்சு போடுறான், அவ சோம்பேறியா இருக்கா, பார்த்துக்கலாம் விடு. அப்ப குடும்பம் எப்படி கட்டப்படும்? அப்போ ஒரு சூப்பர் ஹீரோ ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் எதெல்லாம் செஞ்சாரோ நம்மளுக்கு முன்மாதிரியா அவர் வாழ்ந்தார்னா, அவருடைய ஹீரோயின், அவருடைய சபை, அவருடைய மனவாட்டி, நாம அவரை போல அவரை பிரதிபலிக்கிறோமா, கிறிஸ்துவை பிரதிபலிக்க தான் நம்ம வச்சிருக்கிறார். அப்ப இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்க, இவங்க ஜெபிக்கிறவங்க, ஐயோ இவங்களா அந்த விஷயம் சொல்லிட்டா கரெக்டா நடக்கும், ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டா ஜெபிப்பாங்க அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரை குறிச்சும் சாட்சி கொடுக்க வேண்டும். ஆனா நாம எப்படி இருக்கிறோம்? அப்ப சூப்பர் ஹீரோ அவருன்னா அவருடைய ஹீரோயின், அவருடைய மனவாட்டி, நாம அவரை பிரதிபலிச்சாதான் அவர் ஜீவனை விட்டதுக்கே அர்த்தம். அதை நம்ம புரிந்து கொள்ளும். இதோட ரிசல்ட் என்ன? நான் ஓகே, நான் சோம்பேறியா இல்லை, நான் ஆண்டவருக்கு எல்லாத்தையும் கொடுக்கறது இல்லை, அவருக்காக நான் ஓடி வர்றதில்லை, அவருக்காக வாழறதில்லை, அவர் விருப்பப்படி அவருடைய வார்த்தையின்படி நான் நடந்துக்கிறதுல, நான் இப்படி எல்லாம் இருக்குங்க, உண்மையவே எல்லாமே நான் செய்யறேங்க அப்படின்னா ரிசல்ட் என்ன? வாசிக்கிறேன், அதே நீதிமொழிகள் 31:28 பொறுமையா வாசிக்கலாம். சத்தமா வாசிக்கலாம்.
அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவர்கள் பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னா எழும்புவாங்க. எழும்புறது என்ன தெரியுங்களா? அவங்க வாழ்க்கையில உயர்ந்து வருவாங்க. வெறுமனே இங்க தூங்கி எழுந்துச்சு அப்படி இல்லை. இப்ப எப்படிப்பட்ட இந்த மாதிரி ஒரு ஸ்திரீயா நம்ம இருந்தோம்னா, கர்த்தருடைய சூப்பர் ஹீரோயினா நம்ம இருந்தோம்னா, கர்த்தரை பிரதிபலிக்கிறவரா நம்ம ஒவ்வொருத்தரும் இருக்கும் பொழுது நம்ம சந்ததி, நம்மளுக்கு அடுத்து வர சந்ததி, நம்முடைய தலைமுறைகள் அவங்க வாழ்க்கையில உயர்வார்கள். இப்ப நம்ம குடும்பத்துல இருக்கிற நம்ம பிள்ளைகள் உயர்ந்து இருப்பாங்க, நம்ம சகோதரர்கள் உயர்ந்து இருப்பாங்க. அதை புரியணும். அப்போ நமக்கும் என்ன பேர் கிடைக்குது? ஆசீர்வதிக்கப்பட்டவள்ங்கிற பேர் வரும். அவள் புருஷனும் அவளை பார்த்து, அப்ப இயேசு நம்மளை பார்ப்பார். நம்ம இப்படிப்பட்ட பேர் எடுக்கும் பொழுது இயேசு நம்மளை பார்த்து என்ன பண்ணுவாரு? அநேகம் பெண்கள் குணசாலிகளா இருந்தது உண்டு, நீயும் அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவர்கள் என்று அவளை புகழ்கிறார். நம்மளை இயேசு புகழ்ற மாதிரி நடந்துக்கிறோமா? அவரை வருத்தப்பட வைக்கிறோமா? நிறைய நேரம் இயேசுவை வருத்தப்படுத்திடும். நம்ம செய்கையினால, சர்ச்சுக்கு வராதனால. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவரு நமக்கு முன்னாடி இங்க பிரசன்னமா இருக்காரு. என் பிள்ளை இந்த பிள்ளை வரேன்னு சொல்லிச்சு, போன வாரம் இந்த ஊழியக்காரங்கிட்ட சொல்லிச்சு, நான் நியமிச்சிருந்த ஊழியக்காரங்கிட்ட சொல்லிட்டு போச்சு இந்த பிள்ளை, நான் வந்துடுவேன் கரெக்டா. வரலன்னு இவரு முகம் எப்படி வாடி போயிடும். வாட்ஸ்அப்ல கூட ஒரு ஃபார்வர்ட் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் டைம். நான் கூட அப்படி இருந்திருக்கேன். ஆண்டவர் உணர்த்தி இருக்கிறார். அப்போ உணர்த்தும் பொழுதே நம்ம உணர்த்தப்பட்டதை புரிஞ்சுக்கணும் பாருங்க. அப்போ இங்க என்ன போட்டிருக்கு? சௌந்தரியம் மஞ்சளுள்ளது அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவார். அப்ப நிறைய காரியம் நம்மளை அட்ராக்ட் பண்ணுது, நிறைய பிடிச்சிருக்கு. இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, இது சூப்பரா இருக்கு, அது பின்னாடியே போயிட்டு இருக்கிறோமா? இதையெல்லாம் கொடுக்கிற ஒருத்தர் மேன்மையான சூப்பர் ஹீரோ, அவர் பின்னாடி வரணும். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்க. கர்த்தர் அப்ப ஆர்டர் போடுவார். கர்த்தர் நம்மளுக்காக ஆர்டர் போடுவார் தெரியுங்களா? அவளுடைய செய்கைகள், வாசல்கள் அவளை புகழ கிடவும். நமக்கு நல்ல பேர், நற்கீர்த்தி, புகழ்ச்சி எல்லாமே உண்டாகும். எல்லாமே கர்த்தர் வச்சிருக்காரு. நாம அந்த சூப்பர் ஹீரோவுக்கு ஏற்ற சூப்பர் சபையா இருக்கிறோமா? சூப்பர் மனவாட்டியா இருக்கிறோமா? அப்போ என்ன பண்ணுவாரு? அவள் கைகளின் பலனை அவள் கொடுங்கள்வார். இதான் ரிசல்ட். சில பேருக்கு தோணும் தெரியுங்களா, இந்த வந்து நான் சர்ச்சில் எடுத்துன்னு போய் கொடுக்கலாம், ஆனா இந்த பாஸ்டர் பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, இவங்க ஜபம் பண்றதே எனக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒரு சில விஷயம்னா ஆண்டவர் அவங்க உள்ளத்துல பேசுவார். யாரையாவது வச்சு மரியாதை எடுத்துன்னு போய் போதும், மரியாதை இந்த காரியத்தை அவங்களுக்கு செய்யும், இதற்கு அவன் தகுதியா இருக்கிறான், இதற்கு இவன் தகுதியா இருக்கிறான், இது அவங்களுக்கு நீ செஞ்சாகணும்னு ஆண்டவர் கட்டளை கொடுப்பார். நிறைய பேருக்கு நம்மளுக்காக எத்தனை பேர்கிட்ட ஆண்டவர் கட்டளை கொடுத்துட்டு இருக்காரு தெரியுங்களா? எத்தனையோ பேர்கிட்ட நம்மளுக்காக பரிந்து பேசுறாரு. அவரு வந்து பகிரங்கமா நிறைய காரியங்களை சொல்லி கொடுக்குறாரு. நீ போய் இதை இவங்களுக்கு செய்யணும். அவங்கள விட மாட்டாரு தெரியுங்களா? அவங்கள விடவே மாட்டார் ஆண்டவர். நீ செஞ்ச ஆகணும்னு அவங்கள வற்புறுத்துவார். அவர் பலவந்தம் பண்ணுவார். பலவந்தம் பண்ணுவார் அவர் முதல்ல. அவர் நம்ம பிரதிபலிச்சு இப்போ பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணி பிடிச்சு கொள்ளணும் பாருங்க. அப்ப நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கோம்? ஏசாயா 54:5 வாசிச்சோம் இல்லையா? உன்னோட சிருஷ்டிகரே உன் நாயகர் உன் ஹீரோ கூட இருக்காருன்னா நம்ம அவருக்கு ஏற்ற மனவாட்டிய புத்தியுள்ள ஸ்திரீயா இருக்கிறோமா? ஏன் புத்தியுள்ள ஸ்திரீயா இருக்கிறோம்னா, எந்த வீட்டை நம்ம கட்டி எழுப்புறோம்? ஞானமான வீடு. இந்த வீடு ஜெப வீட்டை கட்டி எழுப்புறோம். ஏன்னா இந்த ஜெப வீட்டுல தான் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? சபையில தான் என்ன கிடைக்குது? மகிழ்ச்சி கிடைக்குது. இன்னைக்கு நம்மளுக்கு இந்த மகிழ்ச்சி இல்லாத மாதிரி தெரியலாம், இந்த காரியங்கள்லாம் இப்படி இருக்கு அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா பின்னாடி நம்ம யோசிச்சு பார்ப்போம். நம்ம முதல்ல சபைக்கு ஆண்டவரை தெரிந்து கொண்டு எவ்வளவு தூரம் தெரியுங்களா? எப்படி இருந்தாலும் கஷ்டப்பட்டுலாம் போயிருக்கிறேன். சில வேலையில வீட்டுல இருக்கிறவங்க பைத்தியமானின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் காப்பாத்துறதெல்லாம் பார்த்துருக்கேன். ஒரு பஸ் மிஸ் பண்ணிட்டேன். அடுத்த பஸ்ஸுக்கு போகணும்னு கிளம்பிட்டு இருக்கிறேன். கிறிஸ்துமஸ் ஈவினிங் இங்க இல்லை, எனக்கு இங்க எந்த சர்ச்சும் தெரியாது. இப்போ ஒரு ஃப்ரெண்டு அவங்க வீட்டுல இருந்து நான் போறேன் பாருங்க. போற வழியே இந்த எந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டு நான் அடுத்த பஸ்ஸில் போகணும். அந்த முன்னாடி பஸ் அங்கே ஆக்சிடென்ட் ஆகி இங்கே லெஃப்ட் கேட்கல, அது அப்படியே கீழே கலந்துச்சு. கண்ணாடியெல்லாம் நொறுங்கி பாருங்க. கடவுள் பாருங்க, நம்மளை தாமதப்படுத்துறாருன்னா நம்ம நல்லதுக்கு, நமக்காக நிறைய பேர்கிட்ட பேசுறாருன்னா நம்ம நல்லதுக்கு, நம்மளுக்காகவே எல்லாமே செஞ்சு ஜீவனையும் கொடுத்தாரு. நம்ம ரியல் ஹீரோ அவர் தான். எதையோ பார்த்து ஹீரோன்னு நினைக்கக்கூடாது. முதல்ல பாருங்க, எங்களை நடத்தின ஆவிக்குரிய தகப்பன் எனக்கு ரொம்ப
அவர் வந்து ஒரு ஃபோட்டோவில் இப்படி பேசியிருப்பார், வாருங்கள் கிறிஸ்துவ. அந்த ஃபோட்டோ ரொம்ப நாள் வச்சிருந்தேன் நான். ரொம்ப நாள் வச்சிருந்து ஒரு நாள் அந்த ஃபோட்டோ இப்படி நான் பார்க்க மாட்டேன், என் புக்கில் இருக்கும் அவ்வளோ, ஒரு பேம்ப்ளெட் அது. நான் ஒரு நாள் திரும்ப பார்க்கும்போது, ஏன் இவரோட படத்தை வச்சிருக்கேன், நீ ஐடல் வர்ஷிப் பண்ணிடுற மாதிரி ஆயிடுங்க, உன்னோட ஹீரோ நான் தானே. எனக்கு ஆண்டவரும் பேசினேன், கற்றுக் கொடுத்தார். நம்மளுடைய ரியல் ஹீரோ உண்மையிலே இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து தான் நம்மளுக்கு ஹீரோ. அதனால தான் நாம் அவருடைய ஹீரோனா இருக்கோம், அவருடைய சபையா இருக்கிறோம், அவருடைய மனவாட்டியா இருக்கிறோம். இதெல்லாம் நம்ம புரிந்து கொண்டால் அவர் கையை குறுகலங்கிறத என்னாகும் 11:23 வாசம். இப்ப பாரு, நீ இதெல்லாம் செஞ்சினா, நீ எனக்கு ஏற்ற மனவாட்டியா இருந்தினா, வீட்டை கட்டி இருக்கும்படி புத்தியா இருந்தினா, என் ஜெப வீட்டுக்கு வந்து நீ மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது, நீ மகிழ்ச்சியா இருக்கிறதா உனக்கு மருந்து. நீ என்ன குறித்து நல்ல ஜீவனுள்ள சாட்சியா காரியங்களை நீ சொல்லும் பொழுது, நான் உனக்கு என்னெல்லாம் செய்யறேன், என் கையால் நான் இல்லை, உனக்கு நீ கற்பனை பண்றதுக்கு மேல நான் அதிகமா செய்ய முடியுங்கிறாரு. அது மட்டும் இல்லை, நாம எப்படி இருக்கிறோமோ சோம்பலின் அப்பத்தை புசியாம சுறுசுறுப்பா இருக்கணும். சுறுசுறுப்புனா ஓடி ஓடி வர்றது இல்லை, இது கட்ட சொல்றாரு, இதை செய்வார். அதுக்கான முயற்சிகளை எடுக்கும் பொழுது அவரே அதுல வேகத்தை கூட்டுவார். அப்ப ரிசல்ட் என்ன நம்மளுக்கு வாசிச்சோம் இல்லையா, நம்ம தலைமுறைகள் போற்றி போடுகிற சூழ்நிலை கொண்டு வருவாரு, நம்முடைய தலைமுறைகளை உயர்த்துவாரு. நம்ம தலையை உயர்த்துறது மட்டும் இல்லை, நம்ம பிள்ளைகளின்னு அவங்க வாழ்க்கையில உயரத்துக்கு கொண்டு போவார். அது மட்டும் இல்ல, நம்மளை ஆண்டவரை ஆசீர்வதிச்சு அருமையா நடத்துவார். நம்மளை பார்த்து ஆண்டவரே பேசுவார், மற்றவர்களுக்கு ஆர்டரும் போடுவார். யாரெல்லாம் நம்மளுக்கு உதவி செய்ய நினைச்சும் செய்யாம போறாங்க பாருங்க, அவங்களுக்கு ஆர்டர் போட்டு செய்ய வைப்பார், அவர் வைப்பார். அந்த மாதிரி காரியங்களை தேவன் செய்ய வல்லவர்களை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ எப்பேற்பட்ட ஒரு ஹீரோவை நம்ம வர்ஷிப் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த காரியங்கள்லாம் நீங்க தினமும் கூட வீட்டில் தியானிங்க. நம்ம தயவு செய்து ஒரு எழுந்து நின்று ஜபத்தோடு கூட நிறைவு செய்யணும். இன்னைக்கு சாயந்தரம் வரையில வாங்க, உங்க சூழ்நிலை பெருசுங்கிறத நீங்க புரிஞ்சு கொள்வீங்க. ஏன்னா நமக்குள்ள ஒரு எண்ணம் தான் இருக்கும், சபைக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சுன்னா அதுக்கு வழிகளை ஆண்டவர் உண்டு பண்ணுவார். அற்புதமா கற்பனையே நம்மளால பண்ண முடியாது, கற்பனை பண்ண முடியாத காரியத்தெல்லாம் அவர் செய்வார். நமக்கு ஏன் இது நடக்குது, ஏன் இது நடக்கல, ஏன் இப்படி இவ்வளோ அன்பா இயேசுவுக்கு என் மேல அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நீங்க அதை அனுபவிக்க முடியும். உங்களை அருமையாய் நேசிக்கிற, என்னைக்குமே உங்களை விட்டு விலகாத, உங்களை உயிருக்கு உயிரா உயிரையே கொடுத்து நேசித்த ஒரு நேசிக்கிற, இன்னும் நேசிக்க போற ஒரு கர்த்தரை, ஒரு ஹீரோவை நீங்க வர்ஷிப் பண்றீங்க என்பது மறந்துடவே கூடாது. எப்போ நீங்க அவருக்கு சோம்பலின் அப்பத்தை குசியாம அவரிடத்துல அவர் சமூகத்துல வர விருப்பத்தோடு இருக்கிறீங்கன்னா அவர் அதற்கான வழிகளை ஏற்படுத்துவார். நாம் அவருடைய மனவாட்டியா இருக்கணும். அவர் நமக்காக எல்லாவற்றையும் கொடுக்குறாரு, நாம கொடுக்கறதுல எப்படி இருக்கும். இந்த மாதிரி காரியங்களை நீங்க தியானிக்கும் பொழுது உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் உயரத்தை நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. அவங்களை உயர்த்தவங்க அவரை மாதிரி யாருமே இல்லை. நம்ம நினைப்போம் இவர் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும், அவர் ஹெல்ப் பண்ண இல்லை. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே எனக்கு ஹெல்ப், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன், அவரை தான் பார்ப்பேன்னு சொன்னான் தாவீது. சங்கீதம் 46. அவர் பிள்ளை அவர் என்ன பண்ணார், பெரிய ராஜாவை உயர்த்தினார், ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிறவனோட பயணம். அப்ப நம்ம பிள்ளைகளை, நம்ம தலைவர்களை, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க கர்த்தர் உயர்த்துவாருங்கிறத மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி ஓடி வந்திருங்க. சபைங்கிறது ஒரு முக்கியமான இடங்க. நிறைய பேர் சபைக்கு போகாத, ஏன் நம்மளை வீட்டில் படிக்கலாமாங்க கிடையாது. கர்த்தர் வைத்த நியமங்களுக்கு கீழ்ப்படியும் பொழுது ஜெப வீட்டுல நான் மகிழ்ச்சியை கொண்டு வருவேன். இன்னைக்கு நீ சோகங்களை, கண்ணீரை, வேதனையை, பிரச்சனைகளை பார்க்கலாம், ஆனா நான் அவனை மகிழ பண்ணுவேன். வாக்கு பண்றாரு பாருங்க, ஆர்டர் போடுறாரு, அவர் செய்தே முடிப்பார், செய்து முடித்தார். அதெல்லாம் பார்க்க போறோம். ஒரு போதனையை மிஸ் பண்ணாதீங்க. உங்க சபையை கேட்டுட்டு இருக்கிற, பார்த்துட்டு இருக்கிற யாரா இருந்தாலும் உங்க சபையை தயவு செய்து மிஸ் பண்ணாதீங்க. கர்த்தருடைய மகிழ்ச்சி நம்மளுக்குள்ள இருக்கிற மத்தியானுடைய பலம் நிகழ்மையாக வாசித்தோம். அன்பு விளக்கமுள்ள நல்ல பிள்ளைங்க இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு வருகிறோம். இந்த வேலையில காட்டுவோம், ஒப்பு கொடுக்கிறோம். எப்பேற்பட்ட நல்ல தேவனை, அன்பின் ஆண்டவரை, எங்கள் மீது இரக்கம் பாராட்டுகிறவரை, எங்களுக்காக ஒரு ரியல் சூப்பர் ஹீரோவா இருக்கிறவர், எங்களுக்காக கல்வாரி சிலுவையில
ரத்தம் சிந்தி ஜீவனையே தந்து மீட்டு எடுத்து ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இருந்து எங்களை உருவாக்கி வணைந்து நாங்கள் பயப்படாது இருக்கும்படிக்கு சூழ்நிலைகளை உண்டாக்கி சோம்பலின் அப்பத்தை புசிக்காமல் எங்களை வழி நடத்தி எங்கள் தலைமுறைகளை பாதுகாக்கிற தேவன் ஒருவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையில உண்மை நோக்கி பார்க்க உதவி செய்வீராக. தொடர்ந்து ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் வர பிள்ளைகளுக்கு அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற பயங்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும். அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும். கர்த்தரிடத்தில் வந்தால் நிச்சயமாக மகிழ்ச்சி, கர்த்தரை குறித்து நான் ஜீவனுள்ள சாட்சியாக இருப்பேன் என்கிற வாஞ்சி அவர்களுக்குள்ளே உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே நான் கர்த்தரிடம் கேட்கிற ஒவ்வொரு ஜெபத்திலும் தேவன் எனக்கு பதில் தருகிறார். அப்படிப்பட்ட பதிலை தருகிற நல்ல கர்த்தரை, அன்பின் ஆண்டவரை, என் மீது விலகாத நீங்காத நேசத்தை உடைய என்னுடைய சூப்பர் ஹீரோ, ரியல் ஹீரோவை நான் வர்ஷிப் பண்றேன் அப்படிங்கிற எண்ணம் இவர்களுக்குள்ள மேலோங்கி இருக்கட்டும். அந்த விசுவாசத்துல இன்னும் அதிகமாய் வளரட்டும். உங்களுடைய சமூகத்தை திரும்ப திரும்ப நாடி வரட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு பொழுதும் ஒரு நாளும் உம்மை சந்தேகிக்காமல் உமக்காக ஜீவிக்க உதவி செய்வீராக. நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை காணட்டும். இவர்கள் குடும்பமாய் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் தலை நிமிர்ந்தவர்களாய் இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் சந்ததிகள் இன்னும் வாழ்க்கையில உயரத்துக்கு வர தேவரில் உதவி செய்ய வல்லவர், பாக்கியவான்களாக மாற்றுவீர். ஜீவனுள்ள சாட்சிகளாக உலகத்திலே நீர் நிறுத்துவீர். ஒருவருக்கே துதி கனம் மகிமை யாவற்றும் இருக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.